வணக்கம். நாலடியாரில் 23வது அதிகாரமாகிய நட்பிற் பிழை பொறுத்தல் என்ற அதிகாரத்தை முடித்து இப்பொழுது 24வது அதிகாரமாகிய கூடா நட்பு என்ற அதிகாரத்திற்குள் நுழைகிறோம். அது என்ன கூடா நட்பு? கூடாமைனா பொருந்தாமை. என்ன பொருந்தாமை? மனம் பொருந்தாமை. அப்போ கூடா நட்புங்கிறதுனா மனம் பொருந்தாதவர் நட்பு. வள்ளுவர் ஒரு குறளை சொல்லுவார், முகநக நட்பது நட்பன்று நெஞ்ச தகநக நட்பது நட்பு அப்படின்னு. அதுக்கு தான் நட்பு. இந்த கூடா நட்பு அதாவது அகத்தில் மகிழ்ச்சி கொள்ளாமல் முகத்தில் நண்பர்கள் போல நடித்து ஏதோ ஒரு காரணத்துக்காக அவன் நம்மகிட்ட நட்பு கொண்டிருக்கான். அதுதான் கூடா நட்பு. இத்தகைய நட்பு என்ன பண்ணும்னா தீமையே பயக்கும். ஆதலினால் ஒருவரோடு நட்பு கொள்ளும் முன்னர் இதனை ஆராய்ந்து கண்டு விலக்கி உண்மையானவர்களையே நண்பர்களாக கொள்ள வேண்டும் என்பது இந்த அதிகாரத்தில் சொல்லப்படும். இவ்வாறு விலக்கத்தக்க நண்பர்களை விளக்குவதால் இந்த அதிகாரத்துக்கு இந்த பெயர். நட்புக்கு நல்லவர் என்று ஒருவரால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர். நீங்கள் ஆராய்ந்து பார்த்து இவன் எனக்கு நல்ல நண்பன், எனக்கு ஒத்து வருவான் அப்படின்னு ஒருத்தனை நண்பனாக எடுத்துட்டிங்கன்னா அவன் ஏதாவது தப்பித்தவறி தீமை செய்து விட்டால் அதை பொறுத்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது தான் இதுக்கு முன்னத்த அதிகாரம், நட்பில் பிழை பொறுத்தல். ஆனால் அதுக்காக வேண்டி கூடா நட்பினரை ஒருத்தனை சேர்த்துட்டு அவன் ஏதாவது தொல்லை கொடுத்துட்டான்னா அந்த நட்பில் பிழை பொறுத்தல் அப்படிங்கிறது கிடையாது. அப்போ அவனை கழட்டி விட்டுறணும். அப்போ கூடா நட்பு இருந்தால் கூடா நட்பினரை ஆராய்ந்து அகற்றுதலே முறைமையாகும். ஆதலினாலே கூடா நட்பை விளக்கும் இந்த அதிகாரம் இதுக்கு முந்தைய அதிகாரமாகிய நட்பில் பிழை பொறுத்தல் என்ற அதிகாரத்துக்கு பின்னால் வைக்கப்பட்டது. இப்போ முதல் பாடலுக்குள்ளே போவோம். செறிப்பு இல் பழங்கூரை சேறு அணையாக இறைத்து நீர் ஏற்றும் கிடப்பர் கரைக்குன்றம் பொங்கருவி தாழும் புனல் வரை நன்னாட தம் கருமம் முற்றும் துணை. இந்த பாட்டில் இந்த 2வது அடியில் தனிச்சொல் வருது பாருங்க, கரைக்குன்றம். அதில் ஆரம்பித்து 3வது அடி முடிய இது ஆடு முன்னிலை, ஒரு விழி. கரைக்குன்றம் பொங்கருவி தாழும் புனல் வரை நன்னாட அப்படின்னா என்ன அர்த்தம்னா கருப்பான மலையிலிருந்து பெருகுகின்ற அருவியாக வழிகின்ற அந்த நீர்ப்பெருக்கை கொண்ட நல்ல பாண்டிய நாட்டை உடைய அரசனே. அதில் ஒன்றும் விஷயமெல்லாம் ஒன்றும் கிடையாது. அது ஒரு இந்த பாடலில் ஒரு விழியாக வருது. அது யாரும் முன்னாடி ஒருத்தர் அந்த பாண்டிய நாட்டு மன்னன் இருக்கிற மாதிரி நினச்சி கருத்தை சொல்கிறார். இப்போ முதலடியில் செறிப்பு இல் பழங்கூரை சேறு அணையாக அப்படின்னா என்ன பொருள்? செறிப்பு அப்படின்னா அதாவது இடைவெளி தோன்றாதபடி வேயப்பட்ட சேர்க்கை இல்லாத, அதாவது நெருக்கமாக வேயப்படுதல் இல்லாத பழங்கூரை, பழைய கூரை வீட்டில் இவன் போய் தங்குறான். செறிப்பு இல் பழங்கூரை சேறு அணையாக, அந்த வீட்டில் அவன் தங்கியிருக்கும் போது மழை பெய்யுது. அப்போ மேலே நெருக்கமாக ஓலையெல்லாம் வேயலை. இப்போ மழை தண்ணி விழுகுது. விழுகும்போது என்னாகும்? உள்ளே தரையெல்லாமே சேராயிடும். அந்த சேறு அணையாக அப்படின்னா அந்த இங்கே அணைனா படுக்கை. அந்த சேரே படுக்கையாக அதில் படுத்துக்குவான், கவலையே பட மாட்டான். ஏதோ ஒரு காரணத்துக்காக அந்த வீட்டில் அவன் தங்கியிருக்கிறான். செறிப்பு இல் பழங்கூரை சேறு அணையாக இறைத்து நீர் ஏற்றும் கிடப்பர். அந்த நடுவில் இருக்கிற நீர் அப்படிங்கிறத முன்னாடியும் கொண்டு போய் சேர்த்தணும், பின்னாடியும் சேர்த்தணும். நீர் இறைத்து நீர் ஏற்றும் கிடப்பர். அதே வீட்டுக்குள்ளே மழை தண்ணி பெய்யும்போது என்ன பண்ணுவான்? உள்ளே தேங்குற தண்ணியெல்லாம் இறைச்சி வெளியில் ஊற்றிக்குவான். அதுதான் இறைத்து நீர் இறைத்து. அடுத்தது நீர் ஏற்றும் கிடப்பர்.
வீட்டில் இருக்கிற அந்த குண்டா அண்டா அதெல்லாம் வச்சு கூரையிலேருந்து ஒழுகிற தண்ணியை பிடித்து கொள்வான். அதான் நீர் ஏற்றும் கிடப்பர். அங்கேயே கிடப்பான். சேறு அணையாக கிடப்பர். அந்த சேத்து தரையவே ஒரு நல்ல மெத்த மாதிரி நினச்சிட்டு படுத்துட்டு அவங்க இருப்பான். ஏதோ ஒரு காரணத்துக்காக அந்த வீட்டை விட்டு போகாமல் இருக்கிறான். எது வரைக்கும் இருப்பான்னா, தம் கருமம் முற்றும் துணை. 4வது அடியில் பாருங்க, தம் கருமம் முற்றும் துணைனா இவன் எந்த காரியத்துக்காக வந்தானோ அந்த காரியம் முடிய வரைக்கும் அவன் அங்கேயே இருப்பான். அவ்வளோதான், பாட்டு முடிஞ்சிருச்சு. இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, உவமையை மட்டும்தான் சொல்லியிருக்கிறார். அதாவது உபமேயம் சொன்னார், உபமானம் சொல்லலை. உபமானம் என்னன்னா, இதெல்லாம் இருக்கிற மாதிரி நண்பர்களில் சில பேர் என்ன பண்ணுவான்னா, பொய் நட்பாளர்கள், பொய் நண்பர்கள் யாரோ ஒருவரால் தமக்கு ஒரு காரியம் ஆக வேண்டி இருந்தால் அது ஆகும் அளவும் அவரோடு சேர்ந்து அவருடைய துன்பங்களை எல்லாம் தாமும் அனுபவிப்பார் போல நடிப்பான். நடிச்சுட்டு அவன் என்ன காரியத்துக்கு வந்தானோ அந்த காரியம் முடிந்தவுடன் அவரை பிரிந்து விடுவார்கள். இதுதான் கூடா நட்பு. ஆதலால் இத்தகைய நட்பை கொள்ளல் ஆகாது என்பது இந்த செய்யுளினுடைய கருத்தாகும்.